திருவிக நகர். இதுவும் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான தொகுதி அப்படின்னே சொல்லணும். 2008 தொகுதி மறுவரைக்கு பிறகுதான் கொளத்தூர் போலவே இந்த திருவிக நகரும் தொகுதி மறுசீரமைப்புல உருவாக்கப்பட்ட தொகுதி. 11ல ஏடிஎம்கே, 16, 21 ரெண்டுலயுமே வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்காளர்கள் அப்படின்றது ஆண் வாக்காளர்கள் 85,724, பெண் வாக்காளர்கள் 93,008. மொத்தம் ஒரு 1,78,000 வாக்காளர்கள். 2 லட்சத்துக்கும் குறைவான வாக்காளர்கள் தான். ஒரு சிறிய தொகுதி தான் போல. திமுகவை பொறுத்த வரைக்கும் கே.எஸ். ரவிச்சந்திரன், அதிமுக அங்க டைரக்டா போட்டி போடல. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டி போடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வட சென்னையினுடைய ஒரு மிக முக்கியமான முகம். ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். சென்னையில மிக முக்கியமான ஆளுமை. அவருக்கு ஒரு கோரமான முடிவு, கோரமான சம்பவம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை தாண்டி களத்துல நிக்கிறாங்க. கை குழந்தையோடு களத்துல நிக்கிறாங்க. ஓட்டு வாங்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்து தாவேகா சார்பில் பல்லவி ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட் என்பது எப்படி இருக்க போகுது. ஆனா கருத்து கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, திருவிக நகர்ல ஆதனோட கருத்து கணிப்பு கே.எஸ். ரவிச்சந்திரன் 42%. நம்ம நீங்க சொன்னது இல்லைன்னு இல்ல, ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். 40-36ங்கிறது ஒரு எட்ஜாக இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கே.எஸ். ரவிச்சந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க. தாவேகா 14%, நாம் தமிழர் 8%. ஓகே, அதுக்கான காரணம் என்னன்னா திமுகவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருந்துட்டு இருக்கு. சோ மக்கள் நல திட்டங்கள் சென்னையில வந்து சில பல தொகுதிகளை வந்து வேட்பாளர் மாறினாலும் ஒரு தொகுதியில வந்து அந்த வேட்பாளர் அதிருப்தி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. தாயகம் கவி கிரவுண்ட்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேட்பாளருக்கு பக்கபலமா இருக்காரு. அந்த மதம் ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதுல நம்ம களத்துல போய் பாக்குறப்ப மெயினா என்னன்னா, அந்த திமுகவோட அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்ததா இருக்கட்டும், விடியல் பயணமா, இது எல்லாத்துலயுமே நம்மளால நேரடியா பார்க்க முடியுது அப்படின்றதா உண்மை. அதெல்லாம் தான் ரிசல்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்த பொற்கொடியோட இம்பாக்ட்ன்றது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு எட்ஜை கொடுக்க வைக்குதுன்றதுதான் நம்மளோட கருத்து. ஒரு வெல்ஃபேரால அந்த இடத்துல இருந்து திமுக நிறைய எட்ஜுக்கு வராங்கன்றதா நமக்கு தெரிய வருது. சோ 2026 திருவிக நகர் ஆதனோட கருத்து கணிப்பின்படி திமுக வேட்பாளர் கே.எஸ். ரவிச்சந்திரன் 40%க்கும் அதிகம் வாங்கி ஒரு வெற்றி பெறுவார். ஜெயிக்குதுன்னு அந்த இடத்துல சொல்றோம். ஆமா, இதுதான்.